ஒன் மோர் வண்டர்ஃபுல் அவார்ட். ஒரு வேலை செய்யணும்னா அந்த வேலையை கொடுக்கறதுக்கு யார் மேல நமக்கு நம்பிக்கை இருக்கணும். அந்த வேலையை கொடுக்கறதுக்கு எது வேணாலும் கொடுத்தா தாங்குவா, அதை தூக்கி நிறுத்த முடியும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஆர்டிஸ்ட். ஆமா. அப்புவாக இன்னும் எத்தனையோ வேஷங்களை ஏற்று எங்க எல்லாருக்கும் நீ தாண்டி நவரச நாயகி. Thank you so much. Monisa. நானே கண்ட்ரோல் பண்ணிருக்கேன். நீ எல்லா எபிசோட்லயும் அழுவுறேன்னு. அங்க நாங்க குக்கிங் பண்ணிட்டு இருந்தோம். அப்போ கூட வந்து என்ன பார்த்து இன்ஸ்பைரிங் சொல்லிட்டு இருந்தா. இன்ஃபேக்ட் எனக்கு மோனிஷா பார்த்து தான் இன்ஸ்பைரிங். ஏன்னா வந்து அவ அளவுக்கு ஹார்ட்ஷிப்ஸ் ஆக்சுவலி நான் பார்த்ததே கிடையாது. அவ ஹோல் ஃபேமிலியை வந்து அவ எப்படி தாங்குறான்னு எனக்கு தெரியும். அதையும் தாண்டி ஒரு ட்ரூலி ஒரு சன்ஷைன் இன் மை லைஃப் இருக்கு. You are my sunshine. You are everyone's sunshine தான். எனக்கு வந்து வாழ்க்கையில பெரிய ஆள் ஆகணும்னு ஆசை இல்லை. மோனிஷா ஒரு நல்ல பெர்ஃபார்மர் பேர் வாங்கினா போதும். ஒரு ஆர்டிஸ்டாக இருக்கும்போது நமக்கு இந்த மாதிரி ரோல்லாம் கிடைச்சா நல்லா இருக்குமே, அது நம்ம பண்ணி பார்க்கலாம், வருமா இல்லையா ட்ரை பண்ணலாம் அப்படின்னு இருக்கும். நானே நினைக்காத ரோல்லாம் வந்து என்னை நம்பி கொடுக்கும்போது தான் எனக்கு அது கண்டிப்பாக நல்லா பண்ணணும் அப்படின்னு எதுனா பெஸ்ட்டு ட்ரை பண்ணணும். அது கண்டிப்பாக இந்த ஸ்டேஜ் இல்லைன்னா எனக்கே தெரியாது நான் இதெல்லாம் பண்ண முடியும் அப்படின்னு. இப்போ எல்லாரும் சொல்லும்போது அது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கு. தேங்க்யூ. மோனிஷா வந்து டாப் டூப் வரைக்கல. ஃபர்ஸ்ட்டாக எனக்கு மோனிஷா பேரானது. அப்போக்கில் ஃபர்ஸ்டே வந்து எனக்கு கால்குலேட் பண்ண முடியல. ஓகே, இந்த பிள்ளை என்ன பண்ண போகுது, டூப்புக்கா இந்த பிள்ளை என்ன செய்ய போகுது என்ற ஒரு கொஸ்டின் இருந்தால் சரியும். அடுத்த எபிசோட் பார்க்குறேன், என்னோட இந்த பிள்ளை இவ்வளோ டிஃப்ரெண்டாக ஒவ்வொரு என்ன வருஷத்தை கொடுத்தாலும் சகலகலா வல்லவன்னு சொல்கிற மாதிரி சகலகலா வெள்ளின்னு சொல்லுவாங்க. சகலகலா வல்லவி. மற்றது பெருசாக ஒரு பெரிய வெளிச்சத்துக்கு ஆசைப்படாத ஒரு ஆள். இல்லை இப்படி தான் இருக்கணும் அப்படி தான் இந்த பில்டப் அது எல்லாமே இல்லாத ஒரு ஆள். ஒரு சிறிய அளவு கூட ஒரு கரை இல்லாத ஒரு மனசு. 100%. சூப்பர், வண்டர்ஃபுல். ஸோ இதோட அவார்டு முடியுது. மிச்சம் இருக்க 2 பேருக்கு அப்புறம் பார்த்துக்கலாம். அவனுக்கு தான் ஷெஃப் மெயின். என்னுடைய சொந்தம் அப்படின்னு சொல்றது வந்து என்னுடைய டூப் குக்ஸ். உங்க பர்ஃபார்மன்ஸா இருக்கட்டும், உங்க குணமா இருக்கட்டும், ஒரு அப்பா ஸ்தானத்துல நான் வந்து வியந்திருக்கேன். எனக்கு அவங்க உயிர். ஒரு சீசன்ல இவ்வளோ இம்பாக்ட் கிரியேட் பண்ணி இத்தனை பேர் மனசுல இடம் பிடிச்சி வேலையே செய்யாம ஒரு சீசனை தாங்கி பிடிச்சி ஒரு கலக்க முடியும்னா அது நிக்கியால தான். வைரல் நாயகன் ஆஃப் டிசிடிசி. எனக்கு ராகேஷ் பார்த்தோன்னு எனக்கு அழுவு வந்துச்சு. ராகேஷ் என்னோட சீனியர். நானும் ராகேஷும் இதே சேனலில் இறங்கி நிறைய ஷோஸ் வந்துட்டு பண்ணியிருக்கோம். ஒவ்வொரு ஷோஸ்லேயும் ஒவ்வொரு இடத்துலையும் அங்கீகாரம்ன்ற ஒரு விஷயம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு இடம். இந்த வெற்றி ராகேஷ்க்கும் சேரும்னு நான் சொல்லுவேன். அண்ட் இதுக்காக தான் நாங்கள் எல்லாருமே போராடுறோம் ஷெஃப். டிசிடிசின்றது வந்து எனக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு பிளாட்ஃபார்ம்.
எங்கள் அம்மா வந்து சொல்லிகிட்டே இருப்பாங்க, ஒரு இடத்துல உனக்கு ஒரு விஷயம் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் இது எனக்கு வந்து ஒரு பெரிய ஒரு அவார்டு ஷெஃப். இந்நாள் வரைக்கும் நான் எந்த இதுலேயும் நான் இந்த மாதிரி தேம்பி அழுததில்லை. ஆமாம். ஸோ திஸ் மை ஃபர்ஸ்ட் டைம் டாப் குக் டு குக். எத்தனை அவார்டு நான் வாங்கினாலும் என்னோட ரோல என்னோட ஷோகேஸ்ல இது சென்ட்ரல் அண்ட் இது நான் வந்து ராகேஷ்க்கு டெடிகேட் பண்றேன். அவன் வந்து ஒரு கூட பிறக்காத ஒரு பிரதர் தான். நிறைய ரிஜெக்ஷன் பார்த்துருக்கோங்க லைஃப்பில். நிறைய இடத்துக்கு போகும்போது என்னைக்காவது நம்மளும் யாராவது வந்து பார்ப்பாங்களா, பேசுவாங்களா, நோட் பண்ணுவாங்களா, நமக்கு ஏதாவது கிடைக்குமா அப்படின்னு யோசிச்சிருக்கோம். ஆனால் என்னைக்காவது ஒரு நாள் எல்லாருக்கும் பிடிச்ச மாதிரி ஏதோ ஒரு இடத்துல நம்ம ஏதாவது பண்ணுவோம் அப்படின்னு ஆசைப்பட்டோம். அது எனக்கு சீசன் 1 நடந்துச்சு. சீசன் 2 அவனுக்கு நடக்கும்போது எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஸோ ஆல்வேஸ் என் பிரதர் ஜெயிச்சா நான் ஜெயிச்ச மாதிரி தான். லாஸ்ட் ஒன்னேன்னு சொல்லி முடிச்சுக்கிறேன். ஸோ மீடியா மிஷன் நான் இந்த ஃபேமிலிக்குள்ளே என்ட்ரு ஆகிட்டேன். அண்ட் இனி நான் ப்ரௌடாக நான் சொல்லுவேன், எனக்கு ஏதாச்சும் ஒரு விஷயம்னா நான் இவங்களை வந்துட்டு தைரியமாக காண்டாக்ட் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ தேங்க்யூ ஸோ மச் மீடியா மிஷன் டீம் அண்ட் மை லவபிள் சன் டிவி. தேங்க்யூ. எஸ் லவ். இல்லை ஒன்று மட்டும் சொல்ல சீரியஸாக நிற்க பற்றி நம்ம ஒரு சீசன் புதுசாக வரோம், ஒரு விஷயம் பண்ணுறது எவ்வளோ கஷ்டம்னு எனக்கு நல்லாவே தெரியும். நம்ம பண்ணியிருக்கோம் 8 வருஷமாக எனக்கு முன்னாடி இருந்து எனக்கு தெரியும். நிறைய பேர் எனக்கு தெரிஞ்சு நிக்கிய கலாச்சி நான் பார்த்துருக்கேன். பட் இந்த சீசன் ஆரம்பித்து சத்தியமாக சொல்கிறேன் செஃப், யாரெல்லாம் நான் முன்னாடி கேட்டாங்களோ, டேய் என்னடா நிக்கி மிரட்டுறான், என்னடா இப்படி பண்ணுறான், அவன் ஃபேன் ஆகிட்டா அப்படின்னு சொல்லிட்டு நான் கூட சொல்லியிருக்கேன். சில பேர் சொல்கிறாங்க நான் சொல்கிறேன். நான் ஒரு டைம் ஆனால் சொல்கிறேன், நான் மோனிஷா கிட்ட பேசினேன். சத்தியமா செஃப் எனக்கு 2 சீசன் ஆச்சு எனக்கு பேசுறதுக்கும் ஒரு பயம் போகிறதுக்கும். ஒருத்தன் ஒரே சீசனில் எல்லாரும் அடிச்சு நொறுக்கி தைரியமாக அப்படி பண்ண முடியும்னா அது நிக்கியால மட்டும் தான் முடியும். நான் வியந்து பார்த்தேன். ரொம்ப ஹாப்பியாக இருக்குது, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது செஃப் நிக்கி அப்படி பார்க்கும்போது. சூப்பர். வாழ்த்துக்கள் நிக்கி. தேங்க்யூ. வளர்க. ஷெஃப் கடைசியா ஒரு அவார்டு. அதிர்ச்சி குமார், அதிர்ச்சி பையா. எனர்ஜியோட மறு ரூபம்டா நீ. நீ இருக்கிற இடத்துல சந்தோஷம் மட்டும் இல்லை, நீ இருக்கிற இடத்துல அழகு, நீ இருக்கிற இடத்துல நியாயம், இது எல்லாம் வந்து ஒன்னா கூடி வர இடம். இப்போ நீ சொன்ன வார்த்தை எல்லாம் வந்து ரொம்ப ரொம்ப பெரிய வார்த்தை நிக்கிக்கு. உனக்கு நியாய பிரகாரம் யாரா வந்திருந்தாங்கன்னா உன்னுடைய லைம் லைட்டை வேற யாரா எடுக்கிறதா இருந்தா, தத்துக்குட்டியா இருந்தா அது வருத்தமா இருக்கும். நீ நிறைகுடம், அதனால உனக்கு வந்து அது வந்து அது மற்றவங்களுக்கு அதை வாரி கொடுக்கறத நீ யோசிக்கல. ஸோ அந்த மாதிரி ஒரு பியூட்டிஃபுல் ஹியூமன் பீயிங். இங்க இருக்கிற எல்லா லைட்டை விட ஜாஸ்தி பிரகாசிக்கிற லைட் நீ. மாஸ் பர்ஃபார்மர் ஆஃப் டிசிடிசி. நதி கண்ணாடி பார்த்து மனம் இறைந்தது இன்று கடலால் தீராத எறும்பின் தாகங்கள் நிலையின் மேலாடும் பனி துளி தேய்க்கும். தீயை நீ பகிர்ந்தாலும் ரெண்டாய் ஹீரோடா நீனு. ஹீரோ ஹீரோ. எவ்வளோ வேணா வளரு, உன் நிலையை மாத்தாம இப்படியே இரு. உன்னுடைய டீசென்சி, உன்னுடைய டிக்னிட்டி உனக்கு வந்து அது வந்து கர்ணனுடைய கவச குண்டலம் மாதிரி. உன் கூட இருக்கும்போது இங்க இருக்கிற பெண்கள் எல்லாமே சேஃபா உணர்றாங்க. அது வந்து இட் இஸ் ரொம்ப பெரிய பிளெஸிங். அந்த உணர்வை கொடுத்தது உன்னுடைய டிக்னிட்டி, உன்னுடைய டீசென்சி. ஹேட்ஸ் ஆஃப்.
நீங்கள் எவ்வளோ பேசிட்டீங்க இப்போ எனக்கு நான் எப்படி வந்தேன் எனக்கு எல்லாமே தெரியும் செஃப். இந்த டிசிடிசி என் வாழ்க்கையை எவ்வளோ சேஞ்ச் பண்ணியிருக்கு. ஏன்னா நான் சீசன் 1 முடிச்சதுலேருந்து எனக்கு நிறைய விஷயம் நடந்திருக்கு. நாளைக்கு இன்னும் எவ்வளோ அவார்டு வாங்கினாலும் எதுவும் சரி, சத்தியமாக இதோட வேல்யூ எனக்கு நல்லாவே தெரியும். மீடியா மிஷன்ஸ், ஏன்னா ஒரு டைம் செஃப் நான் முன்னாடி சொன்னதான், நான் இந்த சூரியவம்ச படத்தில் யானை மாலை ஏற்றி சரத்குமார் திடீர்னு இறக்க வர நல்லா இருந்துச்சா, அது மாதிரி கீழே இறங்கும் போதெல்லாம் தூக்கி என்னை யானை மாலை தூக்குவாங்க. திருப்பி லைஃப்பில் எதுவுமே வர மாட்டேங்குது சும்மா சொல்லிட்டு திருப்பி யானை மாலை ஏற்றுவாங்க. போய் சொல்ல செஃப், இந்த டிசிடிசி வந்து இந்த 2வது முடியத்துக்குள்ள இது ஒரு 3 படம் முடிச்சு 4வது படம் கமிட் ஆக போகிறேன் செஃப். இது எல்லாமே முழுக்க டிசிடிசியில் மட்டும்தான். இவ்வளோ விஷயம் எனக்கு கொடுத்து இப்போ வரைக்கும் எனக்கு கொடுத்துட்டு ஒரு மேடை செஃப். அதுவும் இப்படி இந்த மாஸ் பர்ஃபார்மன்ஸ்லாம் கேட்கும்போது சொல்லுது எனக்கு எதுவும் பேச தெரியல செஃப். பட் தேங்க்ஸ் டு மீடியா மிஷன், ரவுஃபா மேம், பார்த்தி அண்ணன் அண்ட் சன் டிவி எல்லாருக்கும் நன்றி. நீங்கள் மட்டும் என்கிட்ட அவ்வளோ எங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும், நீ அடிக்கிறது ஒன்று கூட எங்கள் மேலே படவும் படாது, எப்பவுமே அப்படி தான் பண்ணுவீங்கன்னு. ஆனால் இது எல்லாமே நீங்கள் பண்ணும்போது முழுக்க நாங்கள் நல்லா வரணும், நாங்கள் நல்லா தெரிந்தா பண்ணுறீங்க எங்களுக்கு தெரியும். ஸோ இப்படி ஆள் கிடைச்சிக்கிட்டோம். ரொம்ப ரொம்ப நன்றி எல்லாருக்குமே. டிசிடிசி கண்ட்ரோலுக்கு ரொம்ப நன்றி. ஜெம்டா நீனு. ஒரு கோ கண்டஸ்டண்ட்டாக உங்களுக்கு எல்லாம் என்ன ஒரு பாண்ட் இருக்கோ அதே மாதிரி தான் என் மேடையில் நான் நிற்கிற இடத்துல என்னுடைய கோ கண்டஸ்டன்ட், என்னுடைய உயிர் நாடி அப்படின்னு சொல்லலாம். ஒரு ஃபன் மொமெண்ட்டை எப்படி வந்து அதை கொண்டு போய் சேர்க்கணும், ஒரு ஹோஸ்டாக எப்படி நடந்துக்கணும் அப்படின்றதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் ராகேஷ். ஒரு ட்ரூ ஃப்ரெண்ட் மாதிரி ஆனஸ்டா மனசார விஷ் பண்றதும் சரி, ஹெல்ப் பண்றதும் சரி, உங்க கூட வந்து இன்னும் டைம் ஸ்பெண்ட் பண்றதும் சரி, சில சமயத்துல ஜெல்லஸா ஃபீல் பண்ண வைப்பான். எங்களுக்கே வந்து மனசுல ஜெல்லஸியா இருக்கும், எப்படி ஆகும் எல்லாரும் கூட இவ்வளவு ஒரு நண்பேண்டா ஆஃப் டிசிடிசி. எல்லாருக்கும் பிடிச்ச ஆள்றாணி. போங்கடா, ஆளை வச்சுக்கிட்டே இருக்கீங்க. எவ்வளோ சம்பாதிச்சாலும் இந்த ஒரு பாசத்தை நான் சம்பாதிக்கவே முடியாது. அதுக்கு உண்மையாலுமே டிசிடிசிக்கு நான் என்னைக்குமே கடமைப்பட்டிருக்கேன். எல்லாருக்கும் ஒரு டேர்னிங் பாயிண்ட் இருக்கும். நீங்கள் சொல்லுவீங்களே, நீ ஓடிட்டே இரு, என்னைக்காவது ஒரு நாள் உனக்கான ஒரு மொமெண்ட் வரும் அப்படின்னு. அப்படி எனக்கு அமைஞ்சது தான் டிசிடிசி. அது மூலமாக எனக்கு ஃபேமிலி கிடச்சிருக்கு. நான் எனக்கும் இந்த ஸ்பெஷலான ஃபேமிலிக்கு உண்மையாக இருப்பேன், ஓடிக்கிட்டே இருப்பேன். சூப்பர் சூப்பர் ராகேஷ். ஒரு ஹோஸ்டா, ஒரு டூப் குக்கா, ஒரு கண்டஸ்டண்டா, ஒரு டாப் குக்கா, ஒரு ஹெல்ப்பா, ஒரு ஆங்கரா, அவன் எடுக்காத பரிமாணமே இல்லை. அவளுக்கு கொடுத்த வேலையை அவன் வந்து கரெக்டா செய்யணுன்றதுல அந்த அளவுக்கு பெர்ஃபெக்ஷன் ரொம்ப ரொம்ப ரேர். சிவாங்கி, யூ ஆர் a true gem and remain like this. All in all, அழகுராணி of வாழ்த்துக்கள். எவ்வளோ வளர்ந்தாலும் நீ இப்படியே இருக்கு, மாறவே மாறாத, இப்படியே இரு. இதுதான் உங்களுக்கு அழகு. தேங்க்யூ பாட்டி. பேரோடும் புகழோடும் சீரோடும் சிறப்போடும் நல்லபடியாக வாழ்வோம். ஆஹா, உண்மையாலுமே எனக்கு வந்து கோ ஆங்கராக வந்து ஷூ வந்தது நான் ரொம்ப 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 ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறேன். எனக்கு ஒரு தங்கச்சி மாதிரி. எமோஷனலே ஆமாவா, நான் டக்குன்னு சொல்லிடுறேன். டிசிடிசி மாதிரி ஒரு ஷோல வந்து ஆங்கரா வரணுங்கிறது ஆக்சுவலி நான் கேட்டு அதுக்கப்புறம் வந்து ஃபர்ஸ்ட் நான் ராகேஷ் பத்தி சொல்லி ஆகணும். இந்த ஷோல வந்து 2 ஆங்கருக்குங்கிறது ஸ்கோப் வந்து ஆக்சுவலி ஃப்ராங்க்லி ஸ்பீக்கிங் கம்மி தான். அப்படியும் வந்து எனக்கு வந்து ஸ்கோப் கொடுத்ததுக்கு வந்து ரொம்ப ரொம்ப தேங்க்யூ. ஏன்னா வந்து இந்த இடத்துல வேற யாரா இருந்தாலுமே எதுக்கு இன்னொரு ஆங்கர் அப்படின்னு தான் கேட்டிருப்பாங்க. ஆனா இவர் எதுவுமே சொல்லவே இல்லை. எனக்கு இது ரொம்ப பெருசு.
எஸ்பெஷலி டிசிடிசி மாதிரி ஒரு ஷோ வந்து கண்டிப்பா எமோஷனலா வந்து எல்லாருமே கனெக்ட் ஆயிடுவாங்க எனக்கு தெரியும். ஆனா நான் உள்ள வரும்போது நான் நினைச்சேன் சில எக்ஸ்பீரியன்சஸ்னால கண்டிப்பா யார் கூடயும் கனெக்டே ஆயிடக்கூடாது ஏன்னா அப்படின்னு நான் நினைச்சேன். நானும் அப்படிதான் நினைச்சேன். உங்க மத்தியில இருக்கும்போது நான் கவலைப்பட்டதே கிடையாது. பட் சார் கொடுக்குற அவ்வளோ அந்த ஒரு மோட்டிவேஷன், அவர் ஃபேஸை பார்த்தாலே திடீர்னு எல்லாமே ஒரு மாதிரி கான்ஃபிடென்ட் ஆயிடும். அண்ட் ராமு ஷெஃப் வந்து இந்த வருஷம் தான் எனக்கு பழக்கம். எங்க அம்மாவுக்கு ரொம்ப ஃப்ரெண்டு. இப்போ கூட எங்க அம்மாவுக்கு தான் ஒரு ஃப்ரெண்டு. ஸோ எனக்கு வந்து ராமு ஷெஃப்பும் வந்து அன்எக்ஸ்பெக்டடான ஒரு பாண்ட் வந்து கிரியேட் ஆயிடுச்சு. எல்லாருமே வந்து ஒரு ஈகோ கூட இல்ல, ஒண்ணுமே இல்ல. எனக்கு என்னன்னே புரியல. நீங்களாம் மனுஷங்களே இல்ல ஆக்சுவலி. என்ன எவ்வளவுதான் அவார்டு வாங்கினாலும் இது வந்து இன்னுமே ஸ்பெஷல். என் பெட்ரூமுக்கு பக்கத்துல ஒரு டேபிள் இருக்கு. நாங்க ஸோ அடுத்ததாக வந்து ஒரு கியூட்டான அவார்ட் இந்த சீசனில் நம்ம கூட ஜாயின் பண்ணாலும் நம்ம கூட ஃப்ரெண்ட்லியாக ஹாப்பினிங்காக இருக்கக்கூடிய ஒரு பர்சன். சுட்டியா? டார்லிங் ஆஃப் டிசிடிசி யாரும் சொல்லுங்க பார்க்கலாம். சுட்டியா? டார்லிங் ஆஃப் டிசிடிசி சிட்டி. சிட்டி பேரடா பாரு கத்த வர பாரு அவார்ட் வாங்க. சில்லு பறக்கவே எங்கேயோ போயிட்டாங்களா? We love you, Chitty. ஆனா இந்த ஷோல தான்டா லிவிங் திங்ஸுக்கும் நான் லிவிங் திங்ஸுக்கும் ஒரு அவார்டு கொடுத்துருக்காங்க. வெரி குட். அது இருக்கிற உனக்கு கூட இல்ல. ஹாய் சிட்டி. ஹாய் சிட்டி. வாடா வீட்ல போய் பத்திரமா வீடா. சோ அடுத்ததா நம்ம பார்க்க போற அவார்டு வந்து நாங்க கொடுக்க தகுதியே கிடையாது. ஆனாலும் அவுட் ஆஃப் லவ், அஃபெக்ஷன், ஆல் தி திங்ஸ் இன் திஸ் வேர்ல்ட் நாங்க வந்து எங்க லவ்வால நாங்க கொடுக்குறோம். எஸ்பெஷலி இந்த ஒரு அவார்டு வந்து எப்படின்னா அன்எக்ஸ்பெக்டட் ஒரு பாண்டு, அன்எக்ஸ்பெக்டட் ஒரு பவர் ஹவுஸ் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லலாம். பவர் ஹவுஸ் ஆஃப் டிசிடிசி. பவர் ஹவுஸ் ஆஃப் டிசிடிசி உண்மையாலும் பவர் ஹவுஸ் தான். எப்படி ஃபீல் பண்றீங்க? பவர் ஆஃப் டிசிடிசி. பவர் ஹவுஸ் ஆஃப் டிசிடிசி. நான் இல்ல பவர் ஹவுஸ், பட்டு தான் பவர் ஹவுஸ். இல்ல நீங்க தான் ஷெஃப் பவர் ஹவுஸ். டிசிடிசியில் ஜட்ஜா வேலை கத்துனது பட்டுகையில் தான். ஜட்ஜிங்ன்ட்டு ஜென்ரலாக பண்ணுவேன் நான், சாப்பிட்றது எப்படின்ட்டு. பட் அந்த கம்யூனிகேஷன் எது என்ன சொல்லணும், எந்த டைமில் சொல்லணும், ஹவு டு என்கரேஜ் பீப்புள், ஹவு டு டிஸ்கரேஜ் பீப்புள், இதெல்லாம் கற்றுனது பட்டுகையில் தான். எவ்வளோ என்கரேஜ் பண்ண முடியும், எவ்வளோ உங்களை பாசிட்டிவாக திங்க் பண்ணி உங்களை எடுத்து போக முடியும், அதுதான் என்னோட மெயின் மோட்டிவாக இருந்தது. தப்பு பண்ணால் தப்புன்னு சொல்லுவேன், இல்லைனா இல்லைன்னு. சம்மர் அதர். தேங்க்யூ வெரி மச் டிசிடிசி, மீடியா மேசன்ஸ், எவ்ரிபடி, சன் டிவி. லவ் யூ சார். ஸ்பெஷல் தேங்க்ஸ் டு மை உயிர் நண்பன். பட் பாசம் வைக்க நேசம் வைக்க தோழன் வந்து வாழ வைக்க அவனை தவிர உறவுக்காரன் இங்கில்லே. கண்டிப்பா சொல்லி ஆகணும். ஒன் ஆஃப் தி ரேரஸ்ட் ஃபைண்ட் ஃபார் a ரியாலிட்டி ஷோ இஸ் ராம்மோகன். ரொம்ப ரொம்ப நாலேஜபிள், ரொம்ப ரொம்ப உண்மை, ரொம்ப ரொம்ப ட்ரூத்ஃபுல் டு ஹிஸ் ட்ரேட். அவன் ட்ரேடுக்கு அவன் ரொம்ப ரொம்ப நியாயம். அண்ட் வாட் எவர் ஹி ஹஸ் டன், அது மட்டுமே அவனை இந்த நிலைமையில நிப்பாட்டி வச்சிருக்கே தவிர இதுக்கு ஒரு துளி கூட நான் காரணம் இல்லை. கூப்பிட்டது மட்டும் தான் நான், செஞ்சதெல்லாம் அவன். ஐயோ கூஸ்பமாகுது. அடுத்ததா ஒரே ஒரு அவார்ட், அதாவது அவார்டுன்னு சொல்ல முடியாது, எதுவுமே பேசாம என்கிட்ட கொடுத்துரு. இல்லை சார், நாங்கள் சொல்லுவோம். அதாவது வீட்டில் வந்து எப்படின்னா ஃபாதர்ஸ் டே வந்துச்சு அப்படின்னா பசங்க என்ன பண்ணுவோம், நாங்கெல்லாம் வரைஞ்சி அப்பாவுக்கு வந்து ஒரு கிஃப்ட் கொடுப்போம்ல, அந்த மாதிரியான ஒரு கிஃப்ட் தான் இது. இவர் மட்டும் இல்லைன்னு வச்சுக்கோங்க, டிசிடிசி அப்படிங்கிற விஷயமே கிடையாது. ஸ்ட்ரைட் ஃபார்வர்ட், உண்மையை மட்டும் பேசக்கூடிய ஒருத்தர், காட் ஃபாதர் ஆஃப் டிசிடிசி. தேங்க்யூ. ரொம்ப பெரிய வார்த்தை இது, காட் ஃபாதர் ஆஃப் டிசிடிசி. உண்மையாலுமே இந்த ஷோவுடைய ஒரு பெரிய முதுகெலும்புன்னு சொல்லலாம். இவர் half an hour வரல, நம்ம ஷோ என்ன இருக்கு பண்ணியா? நீங்க தான் ஃபர்ஸ்ட் ஆங்கரு, அதுக்கப்புறம் தான் நாங்களே. அது உண்மைதான். நீங்க இருக்க தைரியத்துல உங்க பின்னாடி நாங்க நடந்து வந்துகிட்டே இருக்கோம், அந்த பாதையை நாங்க ஃபாலோ பண்ணிட்டே இருக்கோம். டேய் ஜாலியா இருக்கடா.
தேங்க்யூ ஸோ மச். ரொம்ப ரொம்ப பெரிய ஆனர். தேங்க்யூ ஸோ மச். இது எனக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நாட் பிகாஸ் ஆஃப் இது காட் ஃபாதர்னு கொடுத்ததுக்காகலாம் இல்லை. ரொம்ப ரொம்ப ரேராக தான் வந்து நம்ம சொந்தமாக சுயமாக எதுவுமே கேட்காம நம்மளா இருக்கக்கூடிய இடம். சில சமயம் நம்ம வீடு கூட இல்லை. கரெக்ட். இந்த இடம் மட்டும் நானாவே ஆரம்பத்துலேருந்து வீட்டுக்கு போகிற வரைக்கும் நான் நானாக இருக்க முடிய இடம். எந்த ஒரு அப்ரிஹென்ஷனும் இல்லாமல், அது டைரக்டராக இருக்கலாம், ஷோ ப்ரொடியூசராக இருக்கலாம், கோ கண்டஸ்டன்ஸாக இருக்கலாம், கோ ஜட்ஜஸாக இருக்கலாம், நீங்கள் எல்லாருமே என்னை ஒரு வாட்டி கூட ஒரு ஸ்டெப் பின்னாடி போய் யோசிக்கிற மாதிரி நிலைமையில நீங்கள் என்னை வைக்கல. அதனால் நான் நானாக வாழ்கிற இடம். ஸோ அதனால் இது வந்து திஸ் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அந்த உணர்தலை கொடுத்த இடம் இது டிசிடிசி. நான் எல்லாத்தையும் சொல்கிறது தான், மீடியா மிஷன்ஸ் இஸ் மைன், ரவுஃபா இஸ் மை கூட போகிறக்கா தங்கச்சியவ. மேம் லவ் யூ. நான் வேற யாருக்கும் ஷோ பண்ண மாட்டேன், பண்ணதில்லை. ஓ, அவங்களுடைய நாலேஜ் இல்லாமல் மீடியாவில் என்னுடைய ப்ரெசன்ஸ் இருக்காது. ஏன்னா எனக்கு நல்லா தெரியும் என்னுடைய இந்த நிலைமைக்கு காரணம் அவங்க தான், என்னோட மரியாதைக்கு காரணம் அவங்க தான். என்னை இழிவுபடுத்துற மாதிரியோ என்னை அசிங்கப்படுத்துற மாதிரியோ ஒரு இடத்துல கூட ஒரு ஷாட் இருக்காது. அதை பற்றி கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. அது பார்த்திபன்லேருந்து விமல்லேருந்து இங்கே இருக்கிற எல்லாருமே எடிட் டீமில் நான் உட்கார்ந்தா கூட என்னை அது மாதிரி பாதுகாக்க மாட்டேன். அவங்க என்னை பாதுகாப்பாங்க, என்னை பார்த்துப்பாங்க. சிறகங்கள் இருக்குன்னு சொல்லிட்டு பறக்கிறது மட்டும் வாழ்க்கை இல்லை, சிலுவை கிடைக்கும் போது சுமக்கிறதும் வாழ்க்கை. I know it very well. நான் ரெண்டுத்துக்குமே தயாரானவன். This means a lot to me. Thank you. Thank you Sun TV. Thank you Media Masons. Parthiban, thank you. Raufa, thank you. Pratima, thank you so much. Vimal and the whole edit team and the whole crew. இந்த மாதிரி ஒரு மனுஷனை பார்க்கவே முடியாதுப்பா. இந்த இடத்துல இன்னொரு விஷயத்தை நான் ஷேர் பண்ண ஆசைப்படுறேன். நம்மளுடைய நிகழ்ச்சி கடல் கடந்து மக்கள் பார்க்கறாங்கன்னு தெரியும். அந்த இடத்துல நமக்கு ஒரு அங்கீகாரம் கிடைச்சிருக்கு. மலேசியாவில் நடந்த நம்பிக்கை விருதுல பெஸ்ட் ஷோ ஆஃப் தி இயர் வந்து நம்மளுடைய டிசிடிசி சீசன் 2க்கு கிடைச்சிருக்கு. இந்த ஹோல் ஜர்னில நம்ம எல்லாருக்குமே இவ்வளவு பெரிய ரெகக்னிஷன் கிடைச்சதுக்கு பெரிய பெரிய நன்றிகள். நம்பிக்கை விருதுகளுக்கும் பெரிய பெரிய நன்றி.